Hi all. Howங்கிற question word யூஸ் பண்ணி questions கேட்கறது நார்மல். ஆனால் how இந்த question வேர்டோட எக்ஸ்ட்ராவா சில வார்த்தைகள் சேரும்போது நம்ம கம்ப்ளீட்டா வித்தியாசமான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறோம். என்ன மாதிரியான வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்தலாம், எப்படிலாம் வெவ்வேறு மாதிரி questions கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். First question, how plus for. அதாவது ஹவுவோட ஃபார் சேரும்போது நம்ம என்ன மாதிரியான அர்த்தத்துல questions மேக் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். How far is Chennai from Trichy? அதாவது சென்னையிலிருந்து திருச்சி எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சென்ஸ் எத்தனை கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். How far is your school from home? உங்க வீட்ல இருந்து ஸ்கூல் எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 1 கிலோமீட்டரா, 2 கிலோமீட்டரா, 10 கிலோமீட்டரா, 200 கிலோமீட்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஹவு ஃபார் அப்படின்னா எவ்வளோ தூரம் அப்படின்னு அர்த்தம், டிஸ்டன்ஸை குறிக்குது. செகண்ட் வேர்ட் ஹவு லாங். அதாவது ஹவோட லாங் சேர்க்கும் போது எவ்வளோ நேரம் அப்படிங்கிற கொஸ்டினை நம்ம கேட்குறோம். For example, how long will you travel? எவ்வளோ நேரம் நீங்க travel பண்ணுவீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். How long will you write the exam? எவ்வளோ நேரம் நீ இந்த எக்ஸாமை எழுதுவ. So, how long அப்படின்னா எவ்வளோ நேரம் அப்படின்னு அர்த்தம். How far அப்படின்னா எவ்வளோ தூரம், கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். Third word, many. அதாவது how many. How many அப்படின்னு கேட்குறீங்கன்னா எத்தனை அப்படின்னு கேட்குறீங்கன்னு அர்த்தம். யூஸ்வலா இது கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், how many friends do you have? உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால கவுண்ட் பண்ண முடியும், அதனால how many யூஸ் பண்றோம். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். How many apples do you eat? எத்தனை ஆப்பிள்ஸ் நீங்க சாப்பிடுவீங்க. ஆப்பிள்ஸையும் நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். So how many அதாவது எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வேர்ட் much. How much அதாவது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யூஸ்வலா how much இதை uncountable nounsக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். uncountable nouns, for example, soil அதாவது மண்ணு, milk பால், oil எண்ணெய், இந்த மாதிரியான பொருட்கள். அதாவது இதெல்லாம் நம்ம 1, 2, 3ன்னு எண்ண முடியாது, லிட்டர் கணக்கில் அளந்து தான் சொல்ல முடியும். இந்த மாதிரியான பொருட்களை பற்றி கேட்கும்போது நம்ம how much யூஸ் பண்ணணும். For example, how much water do you need? உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுது. How much oil do you have? உங்ககிட்ட எவ்வளோ ஆயில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ how many எப்பயுமே கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ண வேண்டியது. how much uncountable நவுன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் வேர்ட் how come. how plus come. come சேர்த்துக்கிறோம் நம்ம. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்க எப்படி இதை பண்றீங்க. இது ஒரு இன்ஃபார்மல் வே ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள், how come you can come late? நீங்க எப்படி லேட்டா வரலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன் மோர் எக்ஸாம்பிள், how come you can take leave without my permission? என்னோட பெர்மிஷன் இல்லாம நீங்க எப்படி லீவ் எடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் உரிமையா ஒரு இன்ஃபார்மலா ரீசன்ஸ் கேட்கறதுக்காக மேக் பண்ற क्वेश्चंसக்கு நம்ம how come யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட ரியல் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோ அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் தமிழ் பை என்ட்ரி ஆப் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை
கிளிக் பண்ணுங்க.